வணக்கம். 22 லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல போடப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான விருந்த நம் கலாம் ஐயா ஏன் திடீர்னு ரத்து பண்ணாரு தெரியுமா? அதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான உண்மை இருக்கு. நம்ம உலக ஆளுமைகள் சீரீஸ்ல போன வாரம் ஆபிரகாம் லிங்கனை பத்தி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம ஊர் பெருமை டாக்டர் அப்துல் கலாம் ஐயாவோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். 2002ல கலாம் ஐயா குடியரசுத் தலைவரா மாளிகைக்கு போறப்போ அவரோட முதல் ரம்ஜான் பண்டிகைக்காக ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு நடக்குது. அங்க இருக்கும் அதிகாரிகள் 22 லட்சம் ரூபாய்க்கு பெரிய பட்ஜெட்டை கொண்டு வந்து நம்ம கலாமையாக்கு முன்னாடி வைக்கிறாங்க. அந்த பட்ஜெட்டை பார்த்த கலாமையா அதிகாரிகள் கிட்ட கேக்குறாரு, இந்த விருந்துக்கு வரவங்க எல்லாரும் யாருன்னு. அதுக்கு அதிகாரிகள், இந்த விருந்துக்கு வரவங்க எல்லாரும் பெரிய பெரிய விஐபிகள் சார்னு சொல்றாங்க. உடனே கலாமையா அதிரடியா ஒண்ணு சொல்றாரு, ஏற்கனவே 3 வேளையும் நல்ல சாப்பாடு சாப்பிடுற பணக்காரங்களுக்கு அரசாங்க பணத்துல லட்சக்கணக்குல நான் ஏன் விருந்து வைக்கணும்? இந்த விருந்த உடனே ரத்து பண்ணுங்கன்னு ஆர்டர் கொடுக்கிறாரு. அந்த 22 லட்சம் ரூபாயையும் இந்தியாவுல பல்வேறு பகுதியில இருக்கிற ஆதரவற்ற இல்லங்களுக்கும் ஏழை எளிய முதியோர்களுக்கும் உணவாகவும் உடையாகவும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உத்தரவிட்டாரு நம் கலாமையா. ஆனா இதோட கதை முடியல. அந்த அரசாங்க பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்த கலாமையா தன் சொந்த சம்பள பணத்துல 1 லட்சம் ரூபாயை எடுத்து அந்த மாளிகையில வேலை செய்யற துப்புரவு பணியாளர்களுக்கும் தோட்டக்காரர்களுக்கும் காவலர்களுக்கும் அங்க வேலை செய்யற எல்லா ஊழியர்களையும் ஒன்னா உட்கார வச்சு தன் கையால சாப்பாடு பரிமாறி அவங்களோட தன் பண்டிகைய கொண்டாடுறாரு. பணக்காரங்களை தேடி போய் சல்யூட் அடிக்கிற உலகத்துல தன்னிடம் இருந்த அதிகாரத்தை வச்சு ஏழைகளுக்கு பசிய தீர்த்தாரு பாருங்க. அங்க நிக்கிறாரு நம் கலாம் ஐயா. பதவியும் பணமும் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். ஆனா நம்மளோட எளிமை மட்டும்தான் நம்ம மறைஞ்ச பிறகும் நம்மளோட பேரை சொல்லும். நம்ம கலாம் ஐயாவோட இந்த குணம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல ஹார்ட் போடுங்க. நான் உங்கள் முத்துச்செல்வன். இது நம்ம செல்வா டாக்ஸ் தமிழ்.